ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன ஒரு சைக்கோ கில்லர் மூவி தான். இது உங்களுக்கு நார்மலான ஒரு சைக்கோ மூவி மாதிரி இருக்காது. இந்த படத்துல சைக்கோஸ் எப்படி உருவாகுறாங்க அப்படின்றத நமக்கு பயங்கரமா சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர த்ரில்லிங்கா நமக்கு சொன்ன ஒரு மூவி தான் தி ஹவுஸ் தட் ஜாக் பில்ட். ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஜாக் அப்படின்றது வேர்ஜ் அப்படின்றவர் கிட்ட அவர் பண்ண 5 கொலையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டை பத்தி சொல்றாரு. இப்ப அந்த நம்ம ஜாக் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா அவர் பொண்ணு வழிமறிச்சு இந்த மாதிரி கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்ல நிறுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணிவா கேட்பா. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கும் அவர் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்ப அந்த பொண்ணு கார்ல ஏறிட்டு ஒரு வழி ஃபுல்லாவே தொடர்ந்து பேசிட்டே போவா. அது நம்ம ஜாக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே அந்த ஒர்க் ஷாப் கிட்டே கொண்டு வந்து நிறுத்திட்டு ஓகேன்னு கிளம்ப போற டைம்ல அந்த பொண்ணு நீங்க இங்கே நில்லுங்க, என்ன திரும்பி வந்துட்டு அந்த கார் கிட்டே கொண்டு போய் விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் ஆணவமா பேசுவா. ஆனா ஜாக் சொல்லுவான், இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் என்னால முடியாது, நீங்களே பார்த்து போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே கேட்காம அதெல்லாம் முடியாது, ஒரு 5 minutes ஹெல்ப் பண்றதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாவே பேசுவா. அதனால வேற வழி இல்லாம நம்ம ஜாக்கும் அங்க வெயிட் பண்றாரு. அப்புறம் வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் அந்த கார் கிட்டே போறான். ஜாக் வந்துட்டு அவளுடைய காரோடைய ஸ்டெப்னியும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. பட் அப்படி மாத்தும் போது திரும்பவும் அந்த டிவைஸ் உடஞ்சு போயிடும். அதனால எனக்கு திரும்பவும் அந்த ஒர்க் ஷாப் கிட்ட கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா இவன் சொல்லுவான், என்ன எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா, உங்களை கொண்டு போய் விடுறதுக்கும் கூட்டு வரதுக்கும் தான் இதான் என் வேலையா, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவான். உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு உங்களை விட்டா வேற யாரையுமே தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் ரிக்வஸ்டா கேட்கிறா. அதனால வேற வழி இல்லாம சரி ஓகே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கும் ஏத்திக்கிறான். போற வழியில திரும்பவும் லூஸ் மாதிரி பேசிட்டே போவா. இதுல பேச்சுவாக்குல உங்களை நான் சைக்கோ கில்லர் நினைச்சிட்டேன், பட் அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து ரொம்ப அப்பாவியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் யாரு என்னன்னே தெரியாம அவன்கிட்டயே வாய் விட்டுதான். இது இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜாக்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருது. அதனால அந்த கையில இருந்த அந்த இரும்பு வச்சு அவ மூஞ்சிலேயே ஒரே அடிச்சடியில அவ இறந்தே போயிடுறா. அப்படி அடிச்சதுல நம்ம ஹீரோட கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது. டக்குன்னு ஒரு பிளாஷ் மாதிரி அதை பியானோ வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படி நினைச்சுக்கிறான் போல, கொலை பண்றது ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறான் போல. அப்ப அந்த வேர்ஜன் ஒருத்தர் கேட்பாரு, அப்ப நீ பெரிய ஒரு சைக்கோ கில்லரா இருப்ப போலயே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் பண்றது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கலைநயமா நான் பண்ணுவேன், நான் பண்ற எல்லா விஷயத்தையுமே நான் ரொம்ப ரசிச்சு தான் பண்ணுவேன். எப்படி வந்துட்டு ஒரு பில்டர்ஸ் ஒரு பில்டிங்கை கட்டும் போது அதை பார்த்து செதுக்குவாங்களோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இன்ஜினியரிங் மாதிரி நினைச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் கொலை பண்ணி முடிச்சதும் அந்த பாடியை எடுத்து போயிட்டு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு வெல்டிங் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ போலீஸாலையுமே நான் என்ன எப்படி பண்ணேன் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. சரி, இந்த பொண்ணுடைய கார் அங்க இருக்குல்ல, நீ மாட்டிப்ப இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் இல்ல, நான் அந்த பொண்ணோட காரையுமே எடுத்து போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் மறைச்சிடுவேன். அப்ப போலீஸ்க்கு எந்த விதமான டவுட்ஸுமே என் மேல வராது, நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பக்காவா கிளீனா பண்ணுவேன், அதனால யாருக்குமே என் மேல எந்த டவுட்டுமே இப்போ வரைக்கும் இல்ல. இது அப்படியே சொல்லிட்டு ரெண்டாவது இன்சிடென்ட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வீட்டுல ஒரு லேடி மட்டும் தனியா இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாரு போல. அதனால நேரா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போயிட்டு நான் இந்த மாதிரி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வெளியில கூப்பிடுறான். ஆனா அந்த லேடி வரமாட்டேன், உங்க ஐடி கார்டை காட்டுங்க, உங்களை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கேள்வி கேக்குது. அதனால டக்குன்னு நம்ம ஜாக்கும் பிளேட் எல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி உங்க புருஷன் இப்பதான் ரீசென்ட் டைம்ல இறந்து போனாரு, அவருடைய பென்ஷன் அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பணம் அப்படின்னு சொன்னதும் அந்த லேடியும் சரி ஓகே நீ உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததும் நம்ம ஹீரோவுடைய ரியல் ஃபேஸ் அங்க வர ஆரம்பிக்குது. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்டதும் அந்த லேடி சாரிப்பா தெரியாம அந்த மாதிரி ஒன்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்புறம் உனக்கு குடிக்க ஏதாவது தண்ணின்னு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகும்போது அப்படியே அவங்க பின்னாடியே நம்ம ஜாக்கும் போய் அவங்க கழுத்தை நெரிச்சியில போட்டுடுறான். டக்குன்னு என்ன நினைச்சா தெரியல, விட்டுட்டு சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் தப்பிச்சு ஓடலாமேன்னு பார்த்தா திரும்பவும் விடாம அவங்க கழுத்தை நெரிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பாதி உசுறு தான் இருக்கும். அவங்க வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவிப்பாங்க. இது கேட்டுதான் நம்ம ஜாக்கும் என்ன டேப்லெட் கொடுத்தான்னு தெரியல, ஒரு டேப்லெட் அவங்க வாயில போட்டுட்டு தண்ணியை ஊத்தி விட்டுட்டா. எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அவங்க கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவளை அங்க கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அளவெல்லாம் அளந்து பார்த்துட்டு நெஞ்சிலேயே ஒரு குத்து இறக்கிடுறான். அப்படியே கத்தியை ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. அப்படியே அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ மாதிரி ஒன்னு எடுத்து வச்சுறான். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அந்த பாடி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல மடிச்சு நம்ம ஹீரோவுடைய அந்த டிக்கில போட்டு வச்சிடறான். இது மட்டும் இல்லாம அந்த லேடியோட ஃபுல் வீட்டையுமே பயங்கர கிளீன் பண்ணிடுறான், ஒரு தடையமும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்குக்கு ஓசிடி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கு. அதனாலேயே அவன் ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப டிசைட் பண்ணுவான். அவனுக்கு அப்படியே கிளீனாவே இருக்கணும் எல்லா இடமுமே. அதனாலேயே அந்த கொலை எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த லேடி விட்டு ஒரு 4-5 டைம் வச்சு உள்ள போயிட்டு வேற ஏதாவது தடையம் விட்டு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு போய் செக் பண்ணிட்டே இருந்திருக்கும். இதுல பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா வெளில வரும்போது அங்க ஒரு போலீஸ் வண்டியும் வரும். அதை பார்த்ததும் அந்த பாடி அவன் ஒரு புதர்ல தூக்கி போட்டுறான். கரெக்டா அந்த போலீஸ் வந்து இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல அப்படின்ட்டு இவனை கேள்வி கேட்கும்போது நான் இந்த லேடி தான் பார்க்க வந்தேன், இவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு இறந்து போயிட்டாங்க, நலம் விசாரிக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விடுறான். அது போலீஸ் பெருசா நம்பவே இல்லை. அந்த லேடி ரூம்குள்ள போய் 2 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது கேட்டதும் சரிவா அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த போலீஸ் இவனை கூட்டிட்டு உள்ள போகும். ஆனா போலீஸ் வேலை செய்ய விடாம இவன் அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்க இங்க செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவான்.
அதனால அந்த போலீஸ் டென்ஷன் ஆகி நீ கொஞ்சம் வெளில போறியா, நீ யார் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்து ஏன் நொய்ன்ற அப்படின்னு வெளில தள்ளிடுவாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதர்ல இருந்த பாடியை அவனுடைய வண்டியில கட்டிட்டு தப்பிக்கணும் அப்படின்ற பயத்திலேயே அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிடுவான். பின்னாடியே அந்த பாடி வந்துட்டு தரத்தர இழுத்துக்கிட்டே போவான். இதை அவன் பார்த்து கவனிச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகணுன்ற மோட்டிவ் மட்டும் தான் இருந்தோம். அதனால இது பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டான். அப்படியே அந்த வீடு வரைக்கும் வந்துடுறான். அதை பார்க்கும்போது பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ என்ன நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நேரம் பார்த்து கரெக்டா மழை வரவும் அந்த ரத்தக்கரையெல்லாம் போயிடுச்சு. இவனுக்கு கடவுள் கூட துணை இருக்காங்க போல. அப்படியே அவன் சின்ன வயசுல நடந்த ஒரு ஸ்டோரியவும் ஷேர் பண்ணிக்கிறான். அந்த பெரிய பெரிய புல்லெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு பெரிய மெஷின் மாதிரி ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த புல்லெல்லாம் கட் பண்றது இவனுக்கு ஒரு சங்கீதம் மாதிரி கேக்குது. இவன் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த ஒரு குளத்துல ஒரு குட்டி வாத்து ஒண்ணு இவன் கிட்ட மெதுவா வருது. அதை அழகா பிடிச்சு அதோட காலை அப்படியே உடைச்சு விட்டு அப்படியே தண்ணிக்குள்ள விட்டு அதை பார்த்து ரசிக்கிறான். சின்ன வயசுல எப்படி ஒரு டெவில் ஃபேஸ் இவனுக்கு. இப்ப இந்த வேர்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் கேட்கிறாரு, நீ ஏன் எப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ எடுக்கிற அப்படின்ட்டு. அதை கேட்டு ஜாக் சொல்லுவான், அந்த கருப்பா இருக்கிறதுல கூட எனக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு ஒளி தெரியுது, அதனாலதான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்லுவான். அதுக்கு நம்ம வேர்ட்ஸ் கேட்பாரு, சரி எதுக்காக நீ இந்த கொலையெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜாக் சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் பண்றதுனால எனக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்றான். 2 ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்டை கிராஸ் பண்ணி போகும்போது என்னோட நிழல் முன்னாடி இருக்கும். அதுவே நான் 2வது ஸ்ட்ரீட் லைட் கிராஸ் பண்ணும்போது என் நிழல் அப்படியே பின்னாடி வந்துடும். அந்த மாதிரிதான் இந்த கொலையை நான் பண்ண எனக்கு கொஞ்சமா நிம்மதி கிடைக்குது. அந்த நிழல் எப்படி எனக்கு பின்னாடி போகுதோ அந்த எனக்குள்ள இருக்கிற கஷ்டமும் அப்படியே போயிடுது. அப்படியே 3வது கொலைய பத்தி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு அம்மாவையும் 2 குழந்தைங்களையும் இந்த வேட்டையாடுறதுலாம் எப்படி அப்படின்னு கத்து கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துருவான். அங்க மரத்தால செய்யப்பட்ட ஒரு வீடு இருக்கு. அங்க நின்னுதான் அந்த குட்டி பையனுக்கு எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணி அவங்க 3 பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க எங்கேயுமே எந்திரிச்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொலை நடுங்கி போய் அவங்க அம்மா அவங்க உட்காந்துப்பாங்க. டக்குன்னு இவன் இந்த பக்கத்துல இருந்து ஜாக் ஒரு இடத்த பார்த்து ஷூட் பண்ணவும் அந்த குட்டி பையன் அங்க இருந்து பயந்து அடிச்சு மிரண்டு போய் ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அங்க இருந்து ஷூட் பண்ணியே கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து அவங்க அம்மாவால தாங்க முடியாம அவனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வராங்க. இப்ப கரெக்டா அவங்க அம்மாவை சுடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் இன்னொரு பையன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனை ஷூட் பண்ணிடுறான். இவ்வளவுத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கூட அவன் சும்மா இல்ல. அந்த 2 குட்டி பசங்களையும் ஒரே இடத்துல படுக்க வச்சு இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பான். அது எல்லாமே அந்த குட்டி பசங்களுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க. இப்ப அவங்களுடைய அம்மாக்கு எப்படி இருக்கும் இதை பார்க்கும்போது அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம அதையும் அவங்க செய்யறாங்க. கரெக்டா இது பண்ணி முடிச்சதும் அவன் கையில வச்சிருந்த அந்த துப்பாக்கியை வச்சுட்டு அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவன் சுட்ட காக்காங்க அப்புறம் இவங்க 3 பேரையும் எல்லாரையும் நல்லா வரிசையா படுக்க வச்சு இது ஏதோ பெரிய கலை மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவனுடைய 4வது கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதையில ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு கிட்ட நான் ஒரு ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு லவ் பண்ணிடுவான். இப்படி இருக்க ஒரு நாள் நல்லா குடிச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு நான் இது வரைக்கும் 60 கொலைஸ் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு என்ன குடிச்சு வளர்றியா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனா ஜாக்கோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது இவன் உண்மையதான் சொல்றானோ அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து தலை தெரிச்சு வெளில ஓடுறா. வெளில போனா அவங்க ஒரு போலீஸ் இருக்காங்க. சரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட என் பாய் இந்த மாதிரி 60 கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விடுவான். அப்பதான் கரெக்டா ஜாக்கும் வெளில வருவான். போலீஸ் டக்குன்னு வந்து என்னப்பா 60 கொலை பண்ணியாமே அப்படிங்கும்போது ஆமா இவளையும் இப்ப போட்டேன்னா 61 ஆயிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா போலீஸ் கட்டணம் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவன் நல்லா பயங்கர போதையில இருக்கிறதுனால சரி குடிச்சுதான் ஏதோ வளர்றா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவங்க கூட அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பொண்ணும் சரி இவன் ஏதோ போதையில தான் வளர்றா போல அப்படின்னு நம்பி திரும்பவும் அவங்க கூட வீட்டுக்குள்ள வந்ததும் டக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் அமைதியா படுறான். இது உடம்பு சரியில்லாத மாதிரி. இவ்வளவு பக்கத்துல போயிடுச்சு உடம்பு தான் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓபன் பண்ண போற பார்த்தா டோர் லாக். என்னடா திரும்பி பார்க்கும்போது இவன் தான் டோர் லாக் பண்ணி வச்சான். பின்னாடி திரும்பினா வில்லத்தனமா உட்காந்து சிரிச்சிருக்கான். இவ்வளவு பாத்து அப்படியே அந்த பொண்ணு ஒரு இடத்த கட்டி வச்சுட்டு அவளுடைய டாப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றான். ரிமூவ் பண்ணிட்டு அவளுடைய பிரைவேட் பார்ட்டை கட் பண்றான். அதுல ஒரு பாட்டை அந்த போலீஸ்காரனோட கண்ணடியிலே வச்சுட்டு இன்னொரு பாட்டை ஒரு பர்ஸ் மாதிரி பண்ணி அவன் போயிடுறான். இதெல்லாம் பண்றதோட நிதாம அதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றான். கிரேப்ஸ் எப்பவுமே நம்ம நிறைய டிஃபரெண்டா வந்துட்டு அதை பிரிச்சு எடுப்போம். அந்த மாதிரி நானுமே வந்து கொலைகளை டிஃபரெண்டா நான் வந்துட்டு பண்ணுவேன் ஒரு கலை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய 5th கொலையும் எப்படி பண்ணான் அப்படின்றது சொல்ல இருக்கான். ஒரு கருப்பணத்தை கடத்திட்டு போய் ஒரு ஃப்ரீசர் ரூம்குள்ள அடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல இவன் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பேர் கூட எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. அவங்கள ஒரு ஆர்டர் மாதிரி உட்கார வைக்கிறான். முன்னையும் பின்னையும் மாத்தி உட்கார வைக்கிறான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல இவங்க எல்லாருடைய தலையிலயும் புல்லட் இறங்கும். ஒரு டைம் ஷூட் பண்ணாலே இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி. அவன் அதை லோட் எல்லாம் பண்ணும்போது தான் பாக்குறான் புல்லட் ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த சின்ன புல்லட் வச்சு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கடைக்கே போறான். புல்லட் வாங்கின கடைக்கே போறான். எனக்கு இதை விட பெரிய புல்லட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அந்த கடைக்காரன் என்கிட்ட இந்த மாதிரி புல்லட் எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு வந்துட்டான். கார் வந்து சேர்ல மாட்டிக்கிச்சு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். பார்த்தா அவங்க ஒரு கேரவன் உள்ள போயிட்டு எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் புல்லட் வேணும் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி கேட்கறான். ஆனா அந்த பெரிய மனுஷனும் கண்ணை நெட்டி நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்ட நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அவன் நீங்க இருக்கிற திருட்டு எல்லாம் குட்டி திருட்டுலாம் நீ தானே பண்ற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஓ அவ்வளவுதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகலா சிரிச்சு அந்த பெரியவரையே போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு அவருடைய ஜாக்கெட் இவன் மாட்டிட்டு அங்க ஏதாச்சும் புல்லு கிடைக்குமான்னு தேடி அங்க இருக்கிற புல்லட் எல்லாமே எடுக்க
எடுக்கிறான். அப்ப அந்த இடத்துல ரோந்துக்கு வந்த போலீஸும் இவனை பார்த்து உள்ள வரான். யாரு நீ அப்படின்னு கேட்டுட்டே அவங்க உள்ள வரும்போது டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். ஆனா அவசரத்துல மறந்து போய் அந்த போலீஸ்காரன் காரையே எடுத்து வந்துருவான். கடைசியா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கிட்டே அவன் வந்துடுறான். எதுக்கு இவ்வளவு அவசரமா எடுக்கிறான்னா அந்த ஷூட் பண்ணி அவனை சாவடிச்சிடணும், அந்த அப்படி பண்ணாதான் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்றது அவனுடைய தாட். அதனால குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். பட் எடுத்துட்டு வந்தது போலீஸ்காரனுடைய கார் அப்படின்றதுனால போலீஸ்காரங்களும் அவங்க பின்னாடியே வராங்க. இந்த போலீஸ்காரங்களும் உள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எய்ம் பண்ணிக்கலாம். அப்பதான் பக்கத்துலயே ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்டு இவ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கதை கேட்டனாலே அந்த வேர்ஜின் அந்த பர்சன் தான் இருக்காரு. டக்குன்னு ஜாக் கேக்குறான், எல்லா டோருமே க்ளோஸ்ல இருக்கே, நீ எப்படி உள்ள வந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி உள்ள வந்தனா, நீ எல்லா கொலையும் பண்ணிட்டு இருந்த இல்லையா, அப்பெல்லாம் உன் கூட தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம காட்டுறாங்க. சரி, நீ ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டே இருப்பியே, அந்த வீடு கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஜாக் அங்க இருக்கிற எல்லா டெட் பாடிஸையும் வச்சு ஒரு வீடு மாதிரி ஒண்ணு கட்டான். அந்த வீட்டை பார்த்துட்டு வேர்ஜின் டக்குன்னு சரி வா ஜாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்க கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள போலீஸுமே வெளியில இருந்து உள்ள வராங்க. கரெக்டா ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அது நமக்கு டெட் பாடியில படுற மாதிரி காட்டுவாங்க. இவங்க அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஓடிடுறாங்க. அந்த ட்ரைனேஜ்குள்ள போக 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 அந்த இடம் எல்லாமே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ பெரிய நரகம் மாதிரி ஒரு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு இடத்தையுமே கிராஸ் பண்ணி போறாங்க. இப்படி இவங்க போற வழி எல்லாமே ஒரே கதறல் சவுண்டா இருக்கும். ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும். ஒரே எல்லா பக்கமும் ஒரு மாதிரி இறைச்சலாவே இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு ஜாக் கேட்பான், இவங்க நிறைய பேர் கத்துறாங்க, இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வேர்ஜின் சொல்லுவாரு, பசியும் பட்னியுமா சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிற அவங்களுடைய கதறலுடைய சவுண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. கரெக்டா அந்த வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியா அவங்க பாக்குறாங்க. வெளியில நிறைய பேர்ல இருக்கிற ஒரு மிஷின், ஒரு கத்தி மாதிரி வரும் இல்லையா, அதை வச்சு புல்ல அறுத்துட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்கும் போது ஜாக்குக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் அழுகுறான். இவ்வளவு நாள் நம்ம பண்ண தப்பெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு 2 செகண்ட் அழுவான். அங்க இருந்து திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு வராங்க. அது வந்து ஒரு குட்டியான ஒரு பாலம். அந்த பாலம் உடைஞ்சிருக்கு. கீழே லாவா மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப வேர்ஜின் சொல்லுவான், இந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போக முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜாக் கேட்பான், இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னு கேட்கும்போது, கீழே போனோம்னா உனக்கு நரகம் தான், ஆனா இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்னா அது உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உடனே ஜாக் சொல்லுவான், அப்ப நான் அந்த பக்கம் போகணும், ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வேர்ஜின் சொல்லுவான், அதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது, நீ நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவான். வாய்ப்பே இல்ல, நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ல அங்க இருக்கிற அந்த பாறைகள் எல்லாம் பிடிச்சு தொங்கிட்டே போலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால போக முடியல. அந்த லாவாலே விழுந்து அவன் நரகத்துக்கு போறான். அப்படியே எப்பயும் போல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு போட்டோ ஒன்று விழுது. அதோட இந்த படமும் இங்கேயே முடியுது. கடைசியா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவன் அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அப்போ ஒரு ஷூட் கூட நடந்திருக்கும் போலீஸால. அந்த ஷூட் கரெக்டா நம்மளுடைய ஜாக்கோட மேலதான் பட்டிருக்கு. அப்பவே இறந்து போயிட்டான் நம்ம ஜாக். அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ஜின் அப்படின்றவரு நம்ம ஜாக்க நரகத்துக்கு வந்திருப்பாரு. வேர்ஜின் அப்படின்றவரு நரக தூதுவனா கூட இருக்கலாம். இந்த படத்தினுடைய வேலையே இதுதான். இறந்து போனவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா நரகத்தை அனுப்பணுமா, இல்ல அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க எந்த வழியில அனுப்பணும் அப்படின்றத டிசைட் பண்றவர் தான் இந்த வேர்ஜின். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.